பாட்டியும் பேரனும் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன மீட்டிங்கு? பாட்டி என்ன மூஞ்சின்னு இப்படி இருக்குது? பாட்டி மூஞ்சி என்னாச்சு? ஏப்பா பாவாடை பிச்சு போட்ட லக்கி ஆட எப்போ மேல புளிஞ்சு காய போட்டிருந்து பாவாடை பிச்சுட்டான். அதுக்கே நீங்க அழுகிறாப்புல கொண்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன் இன்னொரு 10 பாவாடை வேணாலும் வாங்கிக்கலாங்க ஐயா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நீ இவ்வளவு நேரம் வராம இப்ப வர. எனக்கு தெரியல, நான் என்னமோ நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். சரி, நீங்க இப்படி மூஞ்சி எப்படி வச்சிருக்கிறீங்க? கம்முன்னு இருங்க. தப்பு யார் பேர்ல? தப்பு யார் பேர்? நம்ம பேர்ல தானே. அப்புறம் நாம் அதை என்ன பண்ண முடியும்? பாருங்க, அது பாருங்க உங்க கால் கடியில எப்படி வந்து படுத்துருச்சு பாருங்க. நீங்க வண்டிக்கு லக்கி சொல்லாதீங்க. அவன் பாருங்க எப்படி வந்து அமைதியா படுத்திருக்கிறான் பாருங்க. உங்க மேலதான் தப்பு. அவன் அமைதியான ஐயா, லக்கி வந்து பார்த்தா 5 மாசம் ஆகுது லக்கிக்கு. அவன் வந்து 5 மாசம் இல்ல 5 மாசம் முடியும். 5 மாசம் அது என்ன கணக்கு? அவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நாங்கள் குழந்தையில வந்து இது பண்ணி இருக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் வந்துங்கம்மா. நாம் வந்து நம்ம முதல் கரெக்டாக இருந்துக்கணும். அது வந்து குழந்தையில வந்து அது இது பண்ணத்தான் செய்யி, பிக்கத்தான் செய்யி. நாம்ளும் வந்து வீடு நம்மளுது சின்ன வீடு, பெருசாக கிடையாது. ஒரு கார்டனோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது ஏதோ கிடைக்கிறத எடுத்து பிச்சுட்டு கடிச்சிட்டு இருக்கத்தான் செய்யி. சரி, அது ஒன்று போனால் போகுது. நாங்கள் இன்னும் 10 எடுத்து தரோம். அதை விடுங்க. அதையே கிழிஞ்சதை வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும் நீங்கள் கிழிஞ்ச ஜாக்கெட், எங்களுக்கு தெரியுமுங்கம்மா. நீங்கள் கிழிஞ்ச ஜாக்கெட்டை கூட தைச்சி போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரி, அது என்ன பண்ணுறது? தப்பு ஆறு பேரில் நம்ம பேரில் தானோ. அப்புறம் நாம் அதை அழுது என்ன பிரயோஜனம்? கம்முன்னு இருங்க. நீங்கள் பாருங்க அவன் கூட விளையாடுங்க. கம்முன்னு அங்கே பாருங்க, உங்கள் காலுக்கு கீழே எப்படி வந்து படுத்துருக்குறான் பாருங்க. இது பார்த்தா நம்மளுக்கு கோபமாக வரும். சாரிகள் பாட்டிக்கிட்ட சாரி சொல்லு. அந்த துணி முதல் தூக்கி அக்கட்டால போடுங்க. அதை கிழிந்ததை வச்சுட்டு சும்மா அதையவே பார்த்துட்டு மூஞ்சி வச்சுட்டு முதல்ல மூஞ்சி போய் கழுவுங்க. அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாம், 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்க. நீ அவ்வளோதான். 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்குங்க. கேட்டாரா? அவர் என்ன, அவர் சாரி கேட்ட மாதிரி தெரியலையே. பெப்பர் பேன் எடுத்துருக்கிறாரு அவரு. நீ பிடிச்சி கேட்க வச்சிட்டியா? அதுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லைங்கம்மா. லக்கிக்கு என்ன ஒண்ணுமே தெரியுது. விளையாட்டு புத்தி அது ஒன்றும் தெரியறது. பாருங்க, உங்க காலை வச்சுட்டு உங்களை எப்படி தள்ளி விளையாடுறான் பாருங்க. அந்த துணி கண்டானா துணி மறுபடி தூக்கி நாஸ்தி பண்ணிடுவோம். சரி, அதை கொடுத்துருங்க. அதை அவன் கேட்குறான், கொடுத்துருங்க. இந்தா போ, எடுத்துட்டு போ தூக்கிட்டோடு. அதை எடுத்துட்டு போயிட்டு போறான் போங்க. அதே பிஞ்சு போச்சு. அப்புறம் நாம அதை வச்சு அங்க வந்து வாஷிங் மிஷின் கவர் எல்லாம் பிச்சு போட்டேன். அந்த வாஷிங் மிஷின் கவரையுமா? அது நைட்டு வந்து நாம தூங்குற வரைக்கும் கம்முனுக்கிறது. தூங்கிட்டோம்னா சத்தமே இல்லாத போய் பிச்சு கீழே போட்டு வச்சுட்டு வந்து தூங்கிடுறது. நான் வெடி காலையில இருந்துச்சு பார்த்து அப்புறம் அதையெல்லாம் அக்கட்டால எடுத்து போட்டேன். அப்புறம் அது என்ன சொல்றது, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. பாத்தீங்களா? நம்ம இருக்கும்போதே சீலை எப்படி கடிக்குது பாத்தீங்களா? அப்புறம் நாம் இல்லாத போது அதுக்கு என்ன தெரியும்? நாம் இல்லாத போது அது என்ன பண்ணுன்னா பிச்சு எறிஞ்சிரு. அது பார்த்தா பல்லு வளருது. விட்டுரு. அது பார்த்தா பல்லு வளருது. அதுக்கு ஏதோ ஒன்று கடிச்சிட்டே இருக்கலாம்ங்கிற அந்த ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. ஆமாம், அது பல்லு உடையாம என்ன பண்ணுது? கல் அங்கே பாரு, அந்த டைல்ஸ் கல்லெல்லாம் கடிக்குது. அப்புறம் பல்லு உடையாம என்ன பண்ணுது? ஏங்க எடுத்துட்டு வந்தா இப்படி துணிக்கு நீ விளையாட்டு பத்தியா தான் இருக்குது. பெருசாயிட்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்குமா என்னமோ தெரியல. இதெல்லாம் சரியா போயிருங்கம்மா. இப்போ போய் எங்க அதை போய் பிடி பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதை பிடிக்கிறதுக்கு தம்பி எந்திரிச்சு போனான்னா கொடுக்காது. பாருங்க, முட்டுது பாருங்க. பார்த்தீங்களா? அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஓடு, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஓடு. கூட பார்த்தீங்களா? அங்கே பாருங்க எப்படி ஓடுது பாருங்க.
பார்த்தீங்களா? லக்கி குடு. குடுங்கடா. இங்க வா அழுத்திட்டு வா. வா குடு. வா இழுக்காதப்பா, பல்லு தான் இருக்கு. அங்கே பார்த்தீங்களா? ஒடியாராம் பாருங்க, ஒடியாராம் பார்த்தீங்களா? திருடன். நாம் இந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் ஓடுவேன். சிக்காம ஓடுது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சேர சுத்துது பாருங்க, அங்கங்கே ஊதுறான் பாருங்க. இந்த துணியை வச்சுட்டு பண்ற லாக் பண்ணிய உடம்பு அவன் ஓடுது. அவன் நான் தோர்த்தி பிடிக்கிறேன். லக்கி நான் தோர்த்து பிடிக்கிறேன். போடாடா போடா. அது ஓடி ஆடி விளையாண்டாத்தான் அது தெம்பு இருக்கு. அவ்வளோதான், படுத்துட்டா அப்படி தலைவர் டயர்ட் ஆகிட்டான். எடுத்து வச்சு ஏதோ துடைக்கிறக்காக இல்லையா இருக்கு. ஆமாம் ஆமாம், எடுத்து வச்சுக்கலாம், வாங்கி வச்சிடலாம். கொண்டாடா கொண்டா கொண்டா. அது கடிக்கவே வேண்டாம். கொடு 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 கொடு. பாருங்க எப்படி பண்ணதுன்னு பாருங்க. கொண்டா கொடு கொடு கொடு. இது இதுதான் பார்க்கலாம். நீ அங்கே நான் யார் பெருசா பெரிய ஆளுன்னு பார்த்துக்கலாம். இது பார்க்கலாம். பல்லு போய் ஏற்கனவே பல்லுல ரத்தமா இருக்குது. பல்லுல ரத்தமா இருக்குது ஏற்கனவே. அப்புறம் எங்க அடிச்சதே தெரியல. அது கம்முனுக்கிறதுல அந்த கல்லையெல்லாம் கடிச்சதுன்னா அப்புறம் என்ன பண்றது? போ போ போ. அது கொடுக்க மாட்டேங்க. பிடிச்சி பல்லுல ரத்தமா இருந்துச்சுன்னா மாம்பா போயிடு. ஏதோ துடைக்கிறக்காக எல்லாம் ஒன்றுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. கீழே போட்டான். ஏதோ துடைக்கிறதுனால பிடிச்சிட்டாரு. அப்பவும் பாருங்க, ஒத்த பல்லுல பிடிக்கிறான் பாருங்க. பாருங்க திரடம் பார்த்துக்குங்க. சரியான திருடன். பைல்வான். அவனோட இதுல மேலே வச்சிடலாம். அவனுக்கு குண்டா பாருங்க, சாப்பாட்டு குண்டா புதுசு வாங்கியாச்சு. அவனுக்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் குறும்பு சேட்டை சேட்டை முடிச்ச பையன். ஓடுனாக்கி தண்ணி போய் படுத்துட்டேன். சங்கீதியா? சங்கி போச்சா? சங்கி போச்சா? சங்கி போச்சா? எப்படி காலம் வச்சுட்டு எப்படி படுத்துருக்கு பார்த்தா நம்மளுக்கு கோபம் வருமா? எனக்கு கோபம் வருது. உங்களுக்கு எப்படி கோபம் வருது? சரி 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 போதும். சரி.